தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 31ஆம் தேதி. விலை மதிப்புள்ளவர்களாக மாறுவது எப்படி? சங்கீதம் 119, 140. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 112. அல்லேலூயா! கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமேன். தாவீது தேவனுடைய வசனத்தை நேசித்ததற்கு ஒரு உறுதியான காரணம் உண்டு. நம்மிடம் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அதன் மதிப்பையும் அதனால் வரும் பலன்களையும் அறிய விரும்புவோம். தாவீதும் தேவனுடைய வசனத்தை அப்படியாக நேசித்து விடவில்லை. அங்கு உறுதியும் அர்த்தமும் இருந்தது. வசனம் எப்படிப்பட்டது என்பதற்காக அதை நேசித்தார். மனித குலத்திற்கு கிடைக்கக்கூடிய பரிசுத்தமான பரிசு வசனம்தான். தேவனுடைய வசனம் எப்படி சுத்தமாய் இருக்கிறது? சங்கீதம் 12:6 விவரிக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. தவறக்கூடிய மனிதர்களை கிருபையினால் பரிசுத்தமாக்கி தேவ வழிநடத்துதலோடு தேவன் தம்முடைய வசனத்தை எழுதியுள்ளார். அவர் அதையே எழுதிய விதம் அற்புதமும் தெய்வீகமும் ஆனது. மண்குகை என்பது தேவன் பயன்படுத்திய பாத்திரங்கள். தேவன் ஒவ்வொரு பாத்திரத்தையும் தம்முடைய நோக்கத்திற்காக பயன்படுத்தும் முன் அக்கினி மற்றும் பரிசுத்தப்படுத்துதலின் செயல்முறைக்குள் கொண்டு சென்றார். வசனம் கீழ்ப்படுதலின் பலனையும் முரட்டாட்டத்தின் விளைவையும் குறித்து பாகுபாடில்லாமல் பேசுகிறது. சோதிக்கப்பட்ட மதிப்பு கொண்ட புத்தகம் இது. காலத்தால் சோதிக்கப்பட்டது, மக்களின் வாழ்வில் சோதிக்கப்பட்டது, மேலும் சூழ்நிலைகளில் சோதிக்கப்பட்டது. அது அளவுக்கு அதிகமாய் சுத்தமானது. நம் வாழ்விற்கும் பதில்களை வழங்க வல்லது. தேவனுடைய வசனத்தை நேசிக்கும் மனிதன் சுத்தமும் உத்தமமும் உண்மையும் உள்ள மனிதனாய் இருப்பான். ஒன்றும் அவனை அசைத்து விடாது. தேவனுடைய வசனத்தில் உள்ள சத்தியத்தை குறித்து விவாதிக்காதே. அப்படிப்பட்டவர்களோடு கூட நிற்கவும் கூட செய்யாதீர்கள். தேவனுடைய வசனங்கள் நித்தியத்திற்கும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. வசனம் எதிர்பார்ப்பதெல்லாம் கனம், பயம் மற்றும் முழுமையான நம்பிக்கை மட்டுமே. அது மிகவும் சுத்தமாக இருப்பதால் அதை உங்கள் வாழ்விலே கனப்படுத்தும் போது நீங்கள் அதன் மதிப்பை பார்க்கிறீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.